நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. யார் கூட போறீங்க? நான் யார் கூட போவேன்? தனியாதான். பொய் சொல்லாதீங்க. முதல்ல தனியா போறதா தான் இருந்தது. ஆனா மகாவும் இப்போ வரேன்னு சொல்றாங்க. ஏமா அப்படி பாக்குற? ஆக்சுவலா பிசினஸ் கிளைண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணி மகா மேடமும் எம்டி இல்லையா, அவங்களும் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நீங்க போக கூடாது. ஆபீஸ் வேலை தானம்மா. அந்த ஆபீஸே வேணா தலை முழுகுகன்னு சொல்றேன். இளவரசி, நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் விஷயமாவா இப்ப பாம்பிக்கு போறீங்க? ஆபீஸ் டூர்னு ரெண்டு பேரும் ஜாலியா கூத்தடிக்க தானே போறீங்க. இளவரசி, அபத்தமா பேசாத. நீங்க ஊருக்கு போறதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான். ஐயோ, இவ்ளோ கஷ்டமான வேலையெல்லாம் செய்றியே, வேலைக்காரி வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ வேர்க்குது பாரு, தொடச்சுக்கோ. அப்படி இப்படின்னு எப்படி எல்லாம் ஐஸ் வச்சீங்க? என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சீங்கல்ல. ஏய், இதுக்கு முன்ன நான் உன் மேல அக்கறையே காட்டினது கிடையாதா? எப்ப காட்டினீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? அப்படி நீங்க என் மேல அக்கறை காட்டியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மகாவரத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல. அப்போ உனக்காக நான் எதுவுமே செய்யலையா? செய்யல. என்ன செஞ்சீங்க? டாக்டர் செக்கப்க்கு கூட வாங்கன்னு கூப்பிட்டா உங்களால வர முடிஞ்சுதா? புள்ளத்தாச்சி வீட்ல இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பூ பழம் புடவைன்னு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா உங்களுக்கு? அவ்வளவு ஏன் ராஜலட்சுமியை தூக்கி கொஞ்சி மனசார ஆசையா அவளுக்கு முத்தம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கின்னஸ் ரெக்கார்ட்ல உங்க பேரை எழுதி கொடுத்திருக்க. பொண்டாட்டி மாசமா இருக்கிறதையே மறந்த முதல் புருஷன். எத்தனை தடவை அதே வார்த்தையை சொல்லிட்டு இருப்பேன். அன்னைக்கு ஏதோ வேற ஏதோ யோசனை இருந்தேன், அந்த வார்த்தை தப்பி தவறி வந்துருச்சு. அதுக்காக அதே வார்த்தையை குத்தி குத்தி காட்டிட்டு இருப்பியா? நம்மள பார்த்தா புருஷ பொண்டாட்டின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏதோ கடமைக்கு வரீங்க போறீங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நாம வாழறது ஒரு வாழ்க்கையா? நம்மள பார்த்தா யாராவது ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்லுவாங்களா? இந்த லட்சணத்துல இந்த குழந்தை வேற வெளியில சொன்ன வெக்க கேடு. எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுட்டு இருக்காதம்மா. அழம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கேட்டாலும் உங்ககிட்ட பதிலே வராது. அப்படியே மரம் மாதிரி கல்லு மாதிரி நின்னுட்டு இருப்பீங்க, உண்மையை சொல்லவே மாட்டீங்க. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. ஏய், எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. நானும் மனுஷன் தான்மா. அடுத்தவங்க உணர்ச்சிய புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இப்ப எதுக்குமா விதண்டாவாதம்? ஆபீஸ் விஷயமா நானும் மகாவும் மும்பை போறோம். 3 நாள்ல திரும்பி வந்துருவோம். அவ்வளவுதான்மா. நீங்க மும்பை போக கூடாது. ஆஹா, ஏமா போக கூடாது? எனக்கு பிடிக்கல, நீங்க போக கூடாது. உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. சம்பளத்துக்காக மட்டும் தான் நான் வேலை செய்வேன். மும்பைக்கு நான் போய் தான் தீருவேன். என் பேச்ச மீறி நீங்க இங்க இருந்து போனீங்க, அப்புறம் நான் இந்த குழந்தைய அழிச்சிருவேன். அவ்வளவு ஏன் நானும் ராஜலட்சுமி தற்கொலை பண்ணிக்குவோம். பயமுறுத்துற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. தள்ளு. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போவீங்களா? நீங்க எனக்கு தாலி கட்டினீங்களா இல்ல அந்த மகாக்கு தாலி கட்டினீங்களா? இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த மகா கூட மும்பைக்கு வேலை விஷயமா போகல, அவளை கூட்டிட்டு வேற எங்கேயும் போறீங்க. அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? நீங்க நிஜமாவே மும்பைக்கு வேலை விஷயமா போறீங்கன்னா நேத்து சாயந்தரமே வந்த உடனே என்கிட்ட சொல்லிருப்பீங்க. எனக்கு தெரியாம எப்ப உங்க பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்களோ, எப்ப கூப்பிட்டு வச்சு வலுக்கட்டாயமா ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுனீங்களோ, எப்ப நானும் என் குழந்தையும் செத்துருவோன்னு பயமுறுத்தியும் பயப்படாம நீங்க பாட்டு போறதுக்கு கிளம்பிட்டீங்களோ, அதுல இது தெரியுது நீங்க மும்பைக்கு போல வேற எங்கேயும் போறீங்கன்னு. முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் மும்பைக்கு போறேன், 3 நாள்ல திரும்பி வருவேன். அது வரைக்கும் நீயும் குழந்தையும் பத்திரமா இருக்க.
மும்பை தானே போறீங்க? ஆமா. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ண போறா? நாங்களும் மும்பைக்கு வரோம், வாங்க. இளவரசி, இளவரசி, உன்னால மும்பை கூட்டு போக முடியாது. இத பாருங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை எல்லாம் வரல, சந்தேகமும் தீரல. இதை தவிர வேற வழியும் தெரியல. நாங்களும் வர, வாங்க போலாம். இளவரசி, பிசினஸ் கிளையன்ட்ஸோட எனக்கு மீட்டிங் இருக்கும். சரி போங்க, நாங்க ரூம்ல இருக்கோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. வரதுக்கு லேட் நைட் ஆகும், புடிச்சுக்க. உன்னால கூட்டிட்டு போயிட்டு இருக்க முடியாது, நான் மட்டும் போறேன். அப்படியா? அப்ப இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. தாண்டி போங்க. தூக்கடி குழந்தைய, தூக்கடி. நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? அப்ப குழந்தையை தாண்டுங்க. நீ சொன்னால கேட்க மாட்டேன். எங்க போறீங்க? விலகுன்னு சொல்றேன்ல. குழந்தையை தாண்டி போங்க. நீங்க சொல்றது உண்மைனா ஏன் பயப்படுறீங்க? நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நம்ம குழந்தை உடனே செத்து போயிடுது. அம்மா! அறிவு கெட்டவளே, சொன்னா கேட்க மாட்டேன். எல்லாம் ஒரு தாயாடி. பண்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா என்னால இருக்க முடியாது. இன்னொரு தடவை இது மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ண கொன்னுருவேன் உன்னை. அப்படியே குழந்தையாடி தாண்ட சொல்ற. புடி குழந்தைய, புடி. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இனிமே அவர் ஒரு அற விட்ட பிறகுதான் ஜெயஸ்ரீ எல்லா உண்மையை சொன்னான். நான் இவ்வளவு அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேன். அவதான் பூஜாவையும் குழந்தை பத்தின விஷயத்தையும் மறைச்சிட்டான். அப்போ பூஜா காணாம போகல, வேண்டுதலுக்காக ஒவ்வொரு அம்மன் கோயில ஏறி இறங்கிட்டு இருக்கா. ஆமா சார், எப்படியாவது அவளை காப்பாற்றணும். அப்போ குழந்தைங்க? மோகனும் ஜெயஸ்ரீயும் குழந்தைய கூட்டு வரதான் போயிருக்காங்க. குழந்தை எங்க? இவளுக்கு என்னாச்சு? குழந்தைய கூட்டிட்டு வரும்போது யாரோ ஒரு ரவுடி கும்பல் இவளை கடத்திட்டாங்க. ஐயோ! வண்டி நம்பரை நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணேன். நோட் பண்ணிட்டு போலீஸுக்கும் சொல்லிட்டேன். போற வழியில கார்ல இருந்து இவளை தள்ளி விட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா அது டூப்ளிகேட் நம்பரா தான் இருக்கும். வண்டியில யார் இருந்தா, எத்தனை பேர் இருந்தா? குழந்தை அருள் செல்வனும் அந்த பொண்ணு லக்ஷ்மியும் இருந்தாங்க சார். அவங்கள தவிர வேற இருந்தது? அதை தவிர 3 பேர் இருந்தாங்க சார். அடையாளம் தெரியுமா? அவங்கள மறுபடியும் பார்த்தேன்னா என்னால் அடையாளம் காட்ட முடியும் சார். நிச்சயம் பணத்துக்காக தான் கடத்திருப்பாங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கால் வரும். அதனால உங்க வீட்டில் இருக்க எல்லா ஃபோனையும் நான் ட்ரேஸ் பண்ண சொல்றேன். ஷண்முகம், அந்த குழந்தைய என்ன பண்ணிடுவாங்களோ தெரியலையே. ஐயோ, பசியில துடிச்சு போயிடுவானே. பயப்படாதீங்கம்மா, அந்த பொண்ணு லக்ஷ்மியும் கூட இருக்கா. அவ பத்திரமா பார்த்துப்பா. வாயமுடு ராஸ்கல், எல்லா தலைவலியும் ஒன்னால் தான். மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. சரி, பூஜா உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணுவா? அது சரியா சொல்ல முடியாது சார். அவளை எப்படி தான் காண்டாக்ட் பண்றது? அது முடியாது சார். அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். அவளா எப்போ ஆன் பண்ணி பேசுறாளோ அப்பதான் சார் பேச முடியும். சரி, பூஜா எந்த ஊருக்கு எதுக்காக போயிருக்கா? ஒரு குறி சொல்றவங்க வந்து 108 அம்மன் கோவிலுக்கு போக சொன்னாங்க. அதை முடிச்சிட்டு 11 காளி கோவில்ல ஒவ்வொரு காளி கோவில்லையும் 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணி. அறிவு இருக்கா ஜெயஸ்ரீ? சிசேரியன் பண்ண உடம்பு 101 தடவை அங்க பிரதட்சணமா? 11 கோவிலாம். நீங்களும் குழந்தை பெத்தவங்க தானே? நீங்க பூஜாவுக்கு சித்தி, நிஜமாவே சித்தி தானா? ஐயோ, என்ன
என்னம்மா இது? உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதெல்லாம் அவளுக்கு சொல்ல வேண்டாமா? கவலைப்படாதீங்க மேடம், இனிமேல் பூஜாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். அது கூடிய சீக்கிரம் ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஜெயஸ்ரீ, உங்கள் ஃபோனை கொடுங்க. இந்தாங்க சார், இனிமேல் இது உங்கள் பொறுப்பு. பூஜா எப்போ வேணால் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. அவகிட்ட குழந்தை பற்றின சுச்சுவேஷனை சொல்லி பூஜாவை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே ஓகே. ஜூலி, உன் ஃபோனை கொடு. எதுக்கு சார்? ஏய், டோன்ட் ஆஸ்க் क्वेश्चंस, கிவ் இட் டு ஹிம். இல்ல சார், நான் இப்பதான் கர்ப்பமா இருக்கேன். ஹாஸ்பிடலுக்கு இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒண்ணுனா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபோனை கொடு. ஃபோனை கொடுன்னு சொன்னேன். லேண்ட்லைன்ல காண்டாக்ட் பண்ணலாமா? இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் உங்கள் செல்ஃபோனை வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் வெளியே அனுப்பாதீங்க சார். வெளியே போனா காலை ஒடிச்சிருவேன்ல. வரேன் மேடம். ஓகேப்பா. வரேன் சார். ஓகே, நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்குள்ள போங்க. போங்க. தமிழரசி, கவலைப்படாத. கிட்டத்தட்ட நாம நெருங்கிட்டோம். கூடி சீக்கிரமே பூஜாவும் குழந்தைய நமக்கு கிடைச்சிருவாங்க. இந்தம்மா. இது கூட தொட்டுக்கிறதுக்கா? ஓகே. நான் சாகிறதுக்குள்ள கூழு குடிக்கணும்ன்ற ஆசை இப்ப நிறைவேற போகுது. இனிமே நான் நிம்மதியா சாகலாம். இங்க பாருமா, சும்மா சும்மா எதுக்குமா அந்த கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? அது கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு. எது? சாகுறேன்னு சொன்னது கெட்ட வார்த்தையா? அந்த கடவுளுக்கு தெரிஞ்சது கொன்னே போட்டுருவாங்க உங்களை. 100 ஆயுசு. அவரே ஃபோன் பண்றாரு. எங்க இருக்கீங்க? எப்ப வரீங்க? நான் ஆஃபீஸில் தாம்மா இருக்கேன். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் சில வேலைகள்லாம் ஆஃபீஸில் இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஊரு? மும்பை. ஐயா, அங்க எதுக்கு? அங்கே ஒரு சூப்பரான ஹில் ரிசார்ட் இருக்கு. நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கேரளா தானே கேட்டேன். நான் காரணமாக தாம்மா சொல்கிறேன். அடம் பிடிக்காதீங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு வரலையா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மத்துல இன்கேஸ் நான் எப்பயே பிறந்துட்டா, அதனாலதான் ஐம் என்ஜாயிங் தி ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப். பரவாயில்ல, நீங்க விளையாட்டு பிள்ளையா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. ஒழுங்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு உடனே வாங்க. நோ, ஆபீஸ் வர மூட்ல நான் இல்ல. சரி, 4 மணிக்கு ஃப்ளைட். ரெடியா இருங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அப்பத்துல இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸ்ருதிக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு 3 days வீட்ல வந்து தங்கத்தோட இருக்க சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். சரி, எப்போ வரீங்க? ஹலோ, அடடாச்சி, ஹே குழந்தைய கொண்டு வந்துட்டோம்ல. என் பேர பிள்ளை வந்துரு. ஏய், ஏன்டா தாத்தா ஏன் அழுகுற? அழுகுற. ஏன்டா அழுகுற? ஏங்க அழுகுற? நானும் உன் தாத்தா தானே. இந்த பாரு கோடீஸ்வரன் ஆக்க வந்த என் பேர பிள்ளைல நீ தாத்தாவை சிரிக்க வச்சுட்டு நீ அழுகலாமா? அழுகக்கூடாதுப்பா, அழுகக்கூடாது. தாத்தா உன்னை கடத்திட்டு வர்றதுக்கு முழு உரிமை இருக்குப்பா. இந்த பாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் வக்கீல் தாத்தா மோகன் சர்மா என்னை அசிங்கப்படுத்தினாண்டா. ஏன்னா நீ சீக்கிரம் பிறக்கணும்னு அவனுக்கு அவசரம். இப்பதான் நீ நட்டு வந்துட்டு இல்ல, என்ன பண்றான்னு பாப்போம். அழுகாது அழுகக்கூடாது. இந்த பாரு தாத்தா உனக்கா பொம்மை, சாக்லேட்டு, துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா. அழுகக்கூடாது. இந்த பாரு தாத்தா பாரு. இங்க பாடுறா. ஆமா, இப்ப நீ அழுகுறா? நான் வீட்டுக்கு போகணுங்க ஐயா. வீட்டுக்கு போகணுமா? ஆமா, இங்க உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா இங்கே இரு. சரி. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, என்னை விட்டுருங்க சார்.
அப்ப அதையும் கடத்திடுவோம். ஐயோ, அப்புறம் என்ன, பேசாம இங்க இருந்து குழந்தைய பாத்துக்க. சரியா? சரி 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 சரி. ஓண்டாம்டா 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 ஆண்டாம்டா. இந்தா பிடி. ரிச்சர்டு, சொல்லுங்க அண்ணாச்சி. அந்த தமிழரசிக்கு நான் சொன்ன உடனே ஃபோன் பண்ணலாம். கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணாச்சி. ஏய், குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரியா? சரிங்க. பார்த்து வந்துடுறேன். கரி தங்கம், அவர் வந்துட்டார் போல இருக்கு, போய் பாருங்க. யார் வேணும்? மகா இருக்காங்களா? நீங்க? நான் சுப்பிரமணியோட வைஃப், இளவரசி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. என்னது? என்னம்மா உளறீங்க நீங்க? நீங்க எப்படி சுப்பிரமணிய சாரோட சம்சாரமா? தங்கம், ஒரு நிமிஷம் நீங்க உள்ள போங்க. சரிம்மா. இளவரசி வாங்க. ராஜிக்குட்டி, எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து? ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. இல்ல, இருக்கட்டும், நான் போகணும். இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள போகணும்னு சொல்றீங்க? பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. இல்ல, இத பாருங்க, ஏதோ பேசணும்னு வாசப்படி ஏறியாச்சு, வீட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. பேச வேண்டியதை பாக்கி வைக்காம கொட்டி தீத்துடுங்க. நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடி எத்தனை தடவை யோசிச்சிருப்பீங்க? எப்படியெல்லாம் உங்களையே நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கும் அனுபவங்கள் உண்டு. ஏன்னா நானும் உங்க வீட்டுக்கு அப்படிதானே வந்தேன். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க? அட, என்னது திடீர்னு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? நான் எப்படி இருக்கேன்னு விசாரிக்க நீங்க இங்க வரல. நான் எப்படி இருந்தாலும் என்ன ஒண்ணு இல்லைன்னு பண்ணிட்டு போறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இளவரசி, போர் முனையில நிக்கிறப்போ எதிரிகளுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. அப்புறம் நீங்க தோத்து போயிடுவீங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் கிட்ட இததான் சொல்லிருக்காரு. சோ நீங்களும் காட்டாதீங்க. ஏன்னா எதிரிங்கன்னு நான் யாரையாவது கட்டம் கட்டிட்டான், அவங்க மேல இரக்கம் காட்டுறதே கிடையாது. நான் உங்களை என் எதிரிய பார்க்க வரல. அப்படி பார்த்திருந்தா உங்க வீட்ல இருந்து நான் காலி பண்ணி போயிருக்கணும். அவரை உங்க ஆபீஸ்க்கு வர விடாம நான் தடுத்து இருந்திருக்கணும். நீங்க கொடுத்த சம்பளத்தை உங்க மூஞ்சி மேலேயே நான் விட்டு எறிஞ்சிருந்திருக்கணும். ஆனா நான் இதுல எதுவுமே பண்ணல. என்னால பண்ண முடியல. நம்ம தோழிகளை சந்திச்சோம். ஆனா இப்ப இந்த சூழ்நிலை நம்மள எதிரிகளா நிறுத்தி இருக்கு. விஷயம் கொடுத்தா இந்த மகா சாக மாட்டான்னு நினைச்சு என்ன சக்கரை கொடுத்து சாகடிக்க பாக்குறியா இளவரசி? என் புருஷனை விட்டுரு மகா. உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நீ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு அவர் சொல்லுவாரு. நீ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாம நான் உன் கூட சண்டை போட வரல. நீ என்னை விட பணத்துல, வசதியில, அந்தஸ்துல, படிப்புல பெரியவ. என்னை விட வயசுலயும் பெரியவளா இருந்திருந்தா வெக்கப்படாம காலையே விழுந்து கேட்டிருப்ப. இளவரசி, வர வர அவரும் சரியில்லை. என் மேல அன்பு காட்டுறது இல்ல. கொஞ்ச நேரம் கூட என் கூட உட்காந்து பேசுறது இல்ல. அவர் வாயை விட்டு ராஜலட்சுமின்னு கூப்பிட்டு பல நாள் ஆகுது. என் குழந்தை அப்பாவுக்காக ஏங்குறா.
எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த ஒரு மாதிரியே இருக்காரு. அவரோட சிந்தனை செயல் எதுவுமே அவரோட கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு சராசரி பொண்ணா உங்களையும் அவரையும் நான் சந்தேகப்பட்டு பேசினேன். நீங்களா திடீர்னு வீட்டுக்கு வந்தீங்க, அவரை வேலை பேசுனீங்க. அப்புறம் திடீர்னு நீங்களா வந்து நான் பேசினது தப்பு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னீங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கண்ணியமான உறவு கூட நம்பிதான் இந்த உலகமும் என் சொந்த பந்தங்களும் உங்களை பத்தி எவ்வளவு தப்பா சொன்னாலும் நான் அதை நம்பாம வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ எனக்கு ரத்தம் கொடுத்த, அவர் தனியா நின்று கஷ்டப்பட்டப்போ அவருக்கு வேலையும் கொடுத்த. அதனால தான் உன் மேல எனக்கு அன்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அந்த உறவு தப்பான உறவை மாறிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். கொஞ்ச நாளாவே நிறைய மாற்றங்கள் தெரியுது. எல்லாமே நீ அவர் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தூக்கத்துல கூட அவரு உன் பேரை தான் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலை கிளைண்ட் வாய திறந்தாலே போய் என்னதான் நான் அவர்கிட்ட சண்டை போட்டாலும் திட்டினாலும் கோவப்பட்டாலும் எல்லாமே அவர் என் புருஷங்கிற உரிமையிலதான். ஆனா அவர் என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டே இருக்காரு. எனக்கு என் புருஷன் வேணுமா? என் குழந்தைக்கு அப்பா வேணும். அவரை என்கிட்ட திருப்பி கொடுத்துருமா ப்ளீஸ். தயவு செஞ்சு என் புருஷன் எனக்கு திருப்பி கொடுத்துரு. அவரை இப்பவே ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிடு. என் புருஷன் எனக்கு வேணும். நீங்க 2 பேரும் வெளியூர் போறீங்கன்னு எனக்கு தெரியும். அது ஆபீஸ் வேலைன்னு என்கிட்ட சொன்னாரு. அது பொய்யணும் எனக்கு தெரியும். நீங்க போக கூடாது நானும் எவ்வளவோ மிரட்டி பார்த்தேன். என் குழந்தைய கூட அவர் நடக்கிற பாதையில போட்டு நாங்க 2 பேரும் செத்துருவோம். என் வயித்துல வளர குழந்தைய கூட அழிச்சிருவேன்னு மிரட்டின. ஆனா அவர் எதுக்குமே மசையில. நான் கர்ப்பமா இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டு போயிட்டாரு. அப்போ அவர் எந்த மனநிலைமைக்கு போயிருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை அடிச்சாரா? சத்தியமான வாழ்க்கையை வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு தான் போயிட்டு இருந்து. ஆனா என் குழந்தைய தண்டவளத்துல வீச எனக்கு மனசு வரல. இளவரசி சாகறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் சத்தியமா சண்டை போட வரல. உங்ககிட்ட வெற்றி தோல்வி நிர்ணயிக்க வரல. என்ன சொல்ல போனா என் குழந்தைக்காக நான் தோத்துட்டேன்னு உங்ககிட்ட சரணடைறதுக்காக தான் வந்தேன். உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது அம்மா அப்பா இல்லாம அனாதையா இருக்கிறது இல்ல, பசி பட்னியோட இருக்கிறது இல்ல, மரணம் கூட இல்ல. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது ஒரு பொண்ணு தான் புருஷனை இன்னொரு பொண்ணு கிட்ட விட்டு கொடுத்துறேன்னு பிச்சை கேட்கறது தான். அன்னைக்கு நான் ஒன்ன பிச்சைக்காரின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நானே உன் வீட்டுக்கு வந்து என் புருஷனை பிச்சை கேட்டுட்டு இருக்கேன். இளவரசி அழாதீங்க.
அழாதீங்க இளவரசி. ஐயோ அழாதீங்க, அழாதீங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இங்க யாரும் பிச்சைக்காரியோ பணக்காரியோ கிடையாது. நீ சின்னவளோ பெரியவளோ கிடையாது. சொல்ல போனா நீ கோழை கிடையாது. தற்கொலைக்கு போன நீ மனசு மாறி என்கிட்ட பேச வந்த பாரு, நீ ரொம்ப தைரியசாலி. அழாதம்மா. ஐயோ, நீ என்கிட்ட அனாவசியமா பயப்படுற இளவரசி. சுப்பிரமணி உனக்குதான். நான் நடுவுல வந்தவ. நடுவுல திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுவேன். அது எப்போ எப்படின்னு எனக்கும் மணிக்கும் தான் தெரியும். அதனால நாங்க எங்க உறவுல தெளிவாதான் இருக்கோம். ஆனா இது எதுவுமே உனக்கு தெரியாது. அதனாலதான் நீ அனாவசியமா பயப்படுற. பயப்படாத. எனக்கு புரியல. நடுவுல திடீர்னு காணாம போயிடுவியா? அது நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். எனக்கு இங்க அழுத்து போச்சு இளவரசி. திடீர்னு ஒரு நாள் போயிடுவேன். உன் சுப்பிரமணிய உன்கிட்டயே விட்டுட்டு போயிடுவேன். அவரையும் உன் கூட நீ கூட்டிட்டு போயிட மாட்டியே? நோ சான்ஸ். அந்த ஸ்பெஷல் ட்ரிப் எனக்கு மட்டும்தான். அதுவும் ஒன் வே. நான் திரும்பவும் வரமாட்டேன். அதனால நீ இந்த தற்கொலை அது இதுன்னு தயவு செஞ்சு அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் ஃபாரின் போற வரைக்கும் மணி என் கம்பெனில வேலை பார்க்கட்டும். இந்த அறக்கட்டளை விஷயம் முடிஞ்சதும் அந்த பொறுப்பை அவரு கையில நான் ஒப்படைச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீ தைரியமா போ. பயப்படாத இளவரசி. அணில் தள்ளி தென்னை மரம் சாஞ்சிடாது. இந்த மகாவால உனக்கு எந்த நஷ்டமும் வராது. தைரியமா போயிட்டு வா. இளவரசி, பூஜா, பேசுங்க, லைன் கட் பண்ணிட போறா. ஹலோ சித்தி. பூஜா, நான் மாமா பேசுறேன். தயவு செய்து போனை வச்சிடாத ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்டா பேசணும். பூஜா, குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. மாமா. ஆமாமா. இப்ப நீ எங்க இருக்க? உடனே வீட்டுக்கு வா. நீ வந்தா தான் நம்ம குழந்தைய கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ். மாமா. ஹலோ பூஜா, அத்தை பேசுறேன். என்னம்மா பூஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இந்த பாரு, ஜெயஸ்ரீ எல்லாத்தையும் சொன்னா. நான் நல்லா இருக்கணும்னு. என்னம்மா இது? வேண்டதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக இப்படிலாம் கடுமையா வேண்டக்கூடாதுமா. இல்ல அத்தை, அது நான். இந்த பாருமா, நான் எல்லாம் வாழ்ந்தெல்லாம் முடிச்சாச்சுமா. ஓகே, இது பாரு, நான் வாழ்ந்து இப்ப என்ன பண்ண போறேன்? நீ தான் நல்லா வாழணும். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த பாரு, அதுல ஒரு கோயிலு, 101 அங்க பிரதட்சணம், அது இதெல்லாம் சில்லிமா. இதெல்லாம் வேண்டாமா ப்ளீஸ். உன் உடம்ப பத்தி எனக்கு தெரியும். நீ வா உடனே. நீங்க தடுப்பீங்கன்னு தான் நான் முன்னாடியே சொல்லல. பூஜா, இத பாரு, நல்ல மனசோட அத்தை நல்லா இருக்கணும். நீ ஒரு வாட்டி நானே போதும். இத பாருமா, நீ அருளும் இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருக்குமா. குழந்தை காணுமா. சீக்கிரம் வாடி. இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பாரு, ஜெயஸ்ரீ எல்லாத்தையும் சொன்னா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ வாமா ப்ளீஸ். அருட்செல்வனை பார்க்கணும்மா. மீட்டு கொண்டு வரணுமா. கிளம்பி வா உடனே. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதடி. பண்ணா கொண்டு விடுவேன். சரி அத்தை. சரிம்மா. பூஜா, நீ எங்கம்மா இருக்க? நான் திருச்சி வந்திருக்கேன். வேண்டுதலுக்காக சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் இப்ப சமயம் இல்லம்மா. அந்த அம்மா அவன் மனசுல நினைச்சுக்கோ போதும். நீ உடனே சென்னைக்கு வா.
இது பாரு, குழந்தை கிடைச்ச பிறகு எல்லாருமே சேர்ந்து போலாமா ப்ளீஸ். சரி அத்தை. இந்த பாரு பஸ்ல எல்லாம் வராது. ஓகே, டேக் a cab. ஆமா, என்ன டோன்ட் பாதர் அபௌட் தி மணி. சீக்கிரம் வா. சரி அத்தை. எங்க இருக்காளா? ட்ரிச்சில இருக்காளா? You should have asked her to take a flight and come. I'm so sorry. சரி ஓகே. Leave it. பூஜா கிடைச்சிட்டா. அர்ஜுனன் அந்த குழந்தை. தமிழரசி, கவலைப்படாத. பூஜா கிடைச்சிட்டால, கூடி சீக்கிரமே நம்ம பேரனும் கிடைச்சிடும். ஜஸ்ட் ரிலாக்ஸ். யார் கடத்திருப்பாங்க? தங்கம், அவர் வந்தாருன்னா நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன் கண்ணு? வெளியூர் போற ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. உங்களை திரும்பி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. மகா, அம்மா இல்லைங்கய்யா. இல்லையா? எங்க போயிருக்காங்க? வெளியில போயிட்டாங்க. என்ன உளற? எங்க போயிருக்காங்க? எனக்கு ஒண்ணு தெரியாதுய்யா. நாங்க ஊருக்கு போறோம்னு தெரியும்ல. அவங்க ஊருக்கு வரலையா, உங்களை வீட்டுக்கு திரும்ப போக சொல்லிட்டாங்க. ஏய், என்னம்மா உளறீங்க? ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள கிளம்பணும் இல்ல? ஐயா, திடீர்னு இப்படி சொன்னா? சொல்ல சொன்னாங்க, சொல்லியாச்சு. அப்புறம் உங்க இஷ்டம். முதல்ல நீங்க கிளம்புங்க. ஓஹோ, அப்படியா? போன் இங்க இருக்கு. அவங்க செருப்பு கூட தான் வெளியில இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அம்மா வெளியில போயிருக்காங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஓஹோ, அவங்க மருந்து இங்கதான் இருக்கு. ஐயா, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கய்யா. மகாவால இந்த மருந்து இல்லாம வெளியில எங்கேயும் நகர முடியாது. அப்போ அவ வெளியில எங்கேயும் போல, வீட்டுல தான் இருக்கா. ஐயா ஐயா, நில்லுங்கய்யா, சொன்னா கேளுங்க. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மகா, நான் ஊருக்கு வரல, நீங்க கிளம்புங்க. ஏ, என்ன நடந்தது மகா? தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க, வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போகணுமா? இளவரசி உன்னை பார்க்க இங்க வந்தாளா? அவங்களை எப்படி நீங்க கை நீட்டி அடிக்கலாம்? ஓஹோ, அப்பா அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. உன் கூட பஞ்சாயத்து வச்சிருக்கா இல்ல? ஆமா, பஞ்சாயத்து வச்சாங்க. என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லையே. ஆனா நீங்க அவங்களை அடிச்சது தப்பு. ஏய், என்ன புரியாம பேசுற மகா? நான் வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது குழந்தைய தாண்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்றான். அப்ப அடிக்காம என்ன பண்ண சொல்ற? ஏங்க, ஒரு பொழுதாச்சு பொம்பளை மேல கை வைக்கிறீங்களே, வெக்க மேல உங்களுக்கு? நீங்களா ஒரு மனுஷனா? நான் மனுஷன் இல்ல மகா, மிருகம். போதுமா உனக்கு? அங்க போனேன்னா நீங்க மனுஷனான்னு அவ கேக்குறா. இங்க வந்தேன்னா நீங்க மனுஷனே இல்லைன்னு நீ சொல்ற. சண்டை உங்க 2 பேருக்கும் நடுவுல. ஆனா மாட்டிக்கிட்டு திருன்னு முடிக்கிறது நான். வேணா சாமி, ஒண்ணு வேண்டாம். தெய்வமே, என் ராசா, நீங்க கிளம்புங்க. மகா, நீங்க என்ன லவ் பண்றீங்க நினைச்சேன்.
ஆனா இந்த பச்சை தாபால எனக்கு நீங்க காட்ட வேண்டாம். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லு? நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இளவரசி கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்க தெரியுமா? நீங்க ஒண்ணு பெர்மிஷன் வாங்கிட்டு வரல. ஒரு கர்ப்பிணி பொண்ணு அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கீங்க. அந்த பாவை இப்ப யார் தலையில தெரியுமா? ஏன் தலையில. அந்த பாவை ஏன் தலையிலங்க. இத பாருமா, இப்ப நம்ம வெளியூர் போறோமா இல்லையா? போகல, கேன்சல். ஓ, ஆஹா, டிக்கெட்லாம் போட்டாச்சு மகா. இப்ப கேன்சல் ஆயிடுச்சு, போதுமா? டிக்கெட்டா, பெரிய டிக்கெட். ஏ மகா, நானா கேட்டேன்? நானா வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டேன்? ஆமாங்க, நான் தான் ஆசைப்பட்டேன். தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். போதுமா? ரொம்ப நன்றி. நீங்க வீட்டுக்கு போங்க. ஏய், என்னதாம்மா வேணும் உனக்கு? நிம்மதி வேணும். சாகர காலத்துல கொஞ்சம் நிம்மதி வேணுங்க. ஐம் சாரி. நான் என் கடைசி காலத்தை நெருங்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் யாரு சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாக விரும்பல. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய விரும்பல. ப்ளீஸ். இல்லங்க, சாகணுங்கிறது என்னோட விதி. எனக்காக கவலைப்பட்டு எனக்காக போராடி நல்லா இருக்கிற உங்க மனைவிய சாகடிச்சிடாதீங்க. அவங்க ஏற்கனவே சாகுற முடிவுக்கு போயிட்டு மனசு மாறி வந்ததா சொல்றாங்க. மகா, இந்த பிரச்சனையெல்லாம் யாரால தெரியுமா? உன்னாலதான் வந்தது. என்னாலயா? ஆமாம்மா, உன்னாலதான். மருத்துவ ரீதியா உன் நிலைமை என்ன, நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்னு அவளுக்கு தெரிஞ்சா இவ்வளவு பிரச்சனை, போராட்டம், சண்டை சச்சரவே கிடையாது. ஆனா நீ என் கைய கட்டிட்ட, வாய கட்டிட்ட, சத்தியமும் வாங்கிட்ட. அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? ஒரு வேலை செய்யற மகா, இப்பவே நான் அவகிட்ட போறேன். மகா உனக்கு போட்டியா வரல, அவளோட நிலைமை இப்படி அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். என்னங்க, வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்படி கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு கடைசி வரல இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக. இத பாருங்க, என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் யாரும் என்ன பரிதாபத்தோட பார்க்க கூடாது. அதுவே என்ன கொன்னுடும். மகா, நீ எப்படி என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னியோ அதே மாதிரி இளவரசி கிட்ட நானும் இதை சொன்னேன்னா நான் எப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி அவளும் உன்னை புரிஞ்சுப்பா இல்ல? முடியாதுங்க. எனக்குன்னு சுய கௌரவம் இருக்கு. அதை நீங்க ஸ்பாயில் பண்ணா அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன். மகா, இளவரசியை நீங்க அடிச்சது தப்பு. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க வர வேண்டாம், ஆபீஸ்க்கு வர வேண்டாம். நீங்க இளவரசியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஊருக்கு போங்க, அவங்கள சமாதானப்படுத்துங்க. அப்புறமா வாங்க, பரவாயில்ல. எங்க நீங்க உங்க குழந்தை முகத்தை கூட பாக்குறது இல்லையா? ஏங்க அப்படி இருக்கீங்க? முதல்ல நீங்க போய் குடும்பத்தை பாருங்க, குழந்தைய கவனிங்க. அவங்க இப்படியெல்லாம் குற்றம் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குங்க. I'm just a passing cloudங்க. நீங்க போங்க. அந்த அறக்கட்டளை விஷயம் ஃபைனல் ஆகுற வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன். ஃபைனல் ஆனா நானே உங்களை கூப்பிடுறேன். அப்போ வந்தீங்கன்னா போதும். ப்ளீஸ் போங்க. மகா, நான் சொல்றது கொஞ்சம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், போங்க போங்க.
போறேம்மா, போறேன். போறேம்மா. இளவரசி தொடர் நிறைவு பகுதி. பூஜாவோட குழந்தைய கடத்தினது அவளோட பெரியப்பா செல்வபாண்டி தான் தெரிஞ்சுக்கிட்ட தமிழரசியும் அவங்களோட கணவர் மோகன் சர்மாவும் அந்த குழந்தைய காவல்துறை உதவியோட காப்பாத்திட்டாங்க. இளவரசி இனி சுப்பிரமணியோட வாழ முடியாதுன்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே போறா. இந்த விஷயம் தெரிஞ்சு சுப்பிரமணியும் மகாவும் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இளவரசிய பல இடத்துல தேடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே போன இளவரசி தன்னோட குழந்தையோட அவளோட தோழி வீட்டுல தங்குறா. தன் கணவர் சுப்பிரமணிக்கும் மகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆனத தான் தங்கச்சி மூலமா தெரிஞ்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. மகாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யற டாக்டர் மூலமா அவளுக்கு இதய நோய் இருக்கிறதையும் அந்த நோயால மகா சீக்கிரமாவே இறந்துருவான்றதையும் தெரிஞ்சுக்கிறா. மகாவோட கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் சுப்பிரமணி மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறா. சுப்பிரமணியையும் மகாவையும் இளவரசி சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறா. அவங்க திரும்பி வர வரைக்கும் கம்பெனி பொறுப்புகளை இளவரசி ஏத்துக்கிறா. சுப்பிரமணியும் மகாவும் போன கார் எதிர்பாராத விதமா விபத்துல சிக்கினதுல சுப்பிரமணி இறந்து போறாரு. மகா பலத்த காயத்தோட உயிர் பிழைக்கிறா. உயிர் பிழைச்சு திரும்பிய மகா கிட்ட கம்பெனி பொறுப்புகளை இளவரசி ஒப்படைக்கிறா. இளவரசி தான் கணவன் செய்த வியாபாரத்தையே திரும்பவும் தொடர்றா. தன்னோட குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.